பிளான்லாம் எதுவுமே பண்ணலை. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து கிறிஸ்மஸ் லீவுக்கு வந்துட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டோம். கிறிஸ்மஸ்னாலே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது என்னன்னா பிரியாணியும் ப்ளம் கேக் இல்லாமலே வருஷம் வருஷம் வந்துட்டு ப்ளம் கேக் வந்து அம்மாவுக்கு வந்து யாராவது வந்து தெரிஞ்சவங்க வந்து கொடுத்துன்னு போயிடுவாங்க. போன உடனே வந்துட்டு அந்த ப்ளம் கேக்கை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது வந்துட்டு இந்த காஃபி பவுடர் அந்த ஃப்ளேவரில் வந்துட்டு டேஸ்ட் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் அம்மா வந்துட்டு சிக்கன் வந்துட்டு தம் பிரியாணி தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா மட்டும் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா வீடு மட்டும் மணக்காது, ஊரே மணக்கும். உண்மையாலுமே வந்துட்டு அவ்வளோ மணக்க செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த பிரியாணியை வந்து வாழை இலையில தான் வச்சு நான் சாப்பிடுவேன், எனக்கு வாழை இலை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு வாழைக்கண்ணு வேற இல்லையா, ஃபெஸ்டிவல் டைமில் தான் வந்துட்டு கடையிலலாம் இங்கெல்லாம் வந்துட்டு வாழை இலை கிடைக்கும், மற்றபடி கிடைக்காது. பக்கத்து வீட்டில் வந்துட்டு வாழைக்கண்ணு வச்சிருந்தாங்களா, அதோட கிளை வந்து எங்கள் வீட்டில் வந்து நீட்டிட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட கூப்பிட்டு அந்த கிளையை மட்டும் அப்படியே அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்தோன்னே இவர் கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு போனார். கட் பண்ண போறேன்னு கத்தியெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ண போன இடத்துல அவங்க அண்ணன் இருந்து பார்த்துட்டாங்க போல. இவர் உடனே தெரிச்சு உடையந்துட்டார், ஐயோ அவங்க பார்த்துட்டாங்க, நான்லாம் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு எங்க அம்மா தான் வந்து வா நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலையை போயிட்டு கட் பண்ணிட்டு வந்தாங்க. சும்மா சின்னதாக எனக்கு மட்டும் ஒரு இலை தான் வந்துட்டு கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு வாழை இலையில வச்சு நான் நினைச்ச மாதிரி பிரியாணி வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சேன். என்னதான் தட்டில் வச்சு நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாலுமே வாழை இலையில சாப்பிட்ற டேஸ்ட் வந்துட்டு வரவே வராதுதான்.